ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபிடாஸ். இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் சொல்லிட்டு ஒரு சைனீஸ் சினிமா பார்க்க போகிறோம். ஃபைனல் படம் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயின் பசங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ கிஃப்டோட வரான். என்ன நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கே வர, உனக்குனா வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால தான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எனிவேஸ் தேங்க்யூ, என்னை பாரில் பிரச்சனைலேருந்து காப்பாற்றுறதுக்கு. இப்போல்லாம் வந்து உன் கூட இருக்குது சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தா பிடிக்காது, ஆனால் நீ இப்போ நல்ல லேபராக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இங்கே நம்ம கிளாரியும் வில்லனும் பேசிகிட்டு இருக்க தான் காட்டுறாங்க. வில்லன் சொல்கிறான், 7 வருஷமாக ஹீரோ கூட இருக்க, இன்னும் அவனை கரெக்ட் பண்ண முடியலையே, யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்லும் போது, ஓ அப்படியா, நான் மட்டும் இந்த கீயை கொடுக்கலன்னா உன் நிலமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாரி சொல்கிறா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் அங்கே இருந்த கிளாரி ஒரு கீயை கொடுத்து, இதுதான் ரியல், ஹீரோயின் கொடுத்தது ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த சி குரூப் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஹீரோ மட்டும் தான் முக்கியம், அவன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரி சொல்லும்போது, கவலைப்படாத, அவன் உனக்கு தான் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான். பிரசத்தில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் காட்டுறாங்க. நான் ஹீரோ அடையிறதுக்கு தடங்களாக இருக்கிற ஹீரோயின் தான், அவள் திரும்ப வந்துட்டா, உனக்கு தான் அவன் மேலே கண்ணாச்சே, அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளாரி சொல்கிறா. சரி ஓகே, 7 வருஷம் கழிச்சு 2 பேரும் வந்து திருப்பி கூட்டணி ஆரம்பிக்கிறோம், சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அதிகமாக குடிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தடுக்கிறான். வேணாம், நீ அதிகமாக குடிச்சிட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் கேட்காம மேலும் மேலும் குடிக்கிறத பார்த்துட்டு அவன் தடுத்து கிஸ் பண்ணிடுறான். ஹீரோனும் வேணும் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 2 பேரையும் பார்த்த பசங்க, என்னம்மா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் வந்து, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியல சொல்லிட்டு வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோ பாட்டப் ட்ரெஸ் போட்டுட்டு செம்மையா வீட்டில் டான்ஸ் ஆகிட்டு இருக்கான். அங்கே வந்து ஹீரோயின் வந்து கதவை தரன்னு சொல்லிட்டு தம்மு டம்முன்னு தட்டிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்காத ஹீரோ ஜாலியாக போட்டு மலை மலைன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயின் கத்துறா, ப்ளீஸ் நான் வேலை பார்க்கணும், எப்படி நாய்ஸ் சவுண்டு போட்டால் நான் எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி காத்துட்டும் போது ஒரு வழியாக ஹீரோ பார்த்துடுறான். அப்போ ஹீரோயின் கடுப்பாகி, ஒழுங்கு முறையில அமைதியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் ஃபேமிலி பேத்தியான ஆலியாட்ட பேச வந்திருக்கும் போது, என்ன வேணும் எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, எதுக்கு கூப்பிட்டனா, என் சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கேன், நான் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸை கூப்பிட்றா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் செம்மையாக பயப்படுறா. அந்த மாதிரி சமயத்தில் சிரிச்சுக்கிட்டே, என்னண்ணா பயப்படணும்னு நினச்சியா, இந்தா தம்பியா பேகை பிடிச்சிங்க, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஆலியா முடிய பிடிச்சி எடுத்து அது தூக்கி கடல்லையும் போட்டுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாம் வேலை வச்சுக்கிட்டா அவ்வளோதான் சொல்லிட்டு பேகை வாங்கிட்டு போயிடுறா. அங்கே பார்த்தோமா அந்த ஹீரோ, என்னாச்சு, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, உனக்கு தான் தண்ணிலாம் பயமாச்சு, அதாவது சரியில்லாத தண்ணி தான் பயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, இன்னும் சரியில்லாத தான் நினச்சிட்டு இருக்கியா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற, நான் சரியில்லா கிடையாது, நான் ஃபேமிலியோட கிராண்ட் டாட்டர் அவ்வளோதான், தேவையில்லாமல் பேரை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் கண்ணா அப்படின்னு பேசிட்டு போயிடுறா. அடுத்த சீன்லேயே ஹீரோயின் ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. கிளாரி வேணுன்னே ஹீரோயினுக்கு ஓடு கொடுக்கும்போது, அப்போ ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் பர்சனல் தாட்லாம் என் ஒர்க்கில் கொண்டு வராங்க மேடம், இந்த வேலை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறா. வெளில வந்த ஹீரோனுக்கு ஒரே செமையாக மழை பெய்யுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வில்லன் என்ட்ரி. வில்லன் பார்த்த ஹீரோன் வந்து, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆமாம், நம்ம அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் இங்கே நான் பார்ட்னராக இருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சார், போங்க போங்க அப்படி ஏதாவது ரைடு வேணுமா, மழை பெய்யுது நான் வந்து விடவா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேட்குறா. அதெல்லாம் வேணாம் சார்ன்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப பார்க்கும்போது, இந்தாங்க கூட வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்து விட்றான். அடுத்த சீன்ல ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. என்ன ஹீரோவே இல்லை, ஹீரோ எதுவும் சொல்லாமல் போயிட்டானா, அப்போ என்னை அவாய்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு போயிடா. இங்கே நம்ம ஹீரோ ஜாலியாக வெக்கேஷன் வந்திருக்கான். அஸ்டனோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வாட்ச் மூலயமா வந்து ஸ்டெர்லின்னு பெல்லாம் பேசுகிறாங்க. அங்கிள் எங்கே போனீங்க, நீங்கள் இல்லாமல் அம்மாவுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அங்கிள் அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்த ஹீரோ, சரி உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் ரிட்டர்ன் ஃப்ளைட் போகணும்னு சொல்கிறான். ஊருக்கு வந்து ஹீரோயினை பார்க்கலாம் வரும்போது 2 பசங்க தான் கதவு திறக்கிறாங்க. அம்மா அவங்கள பார்க்க விரும்பலை, உங்கள் மேலே செம கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி கதவு சாத்திடுறாங்க. நைட் நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போன ஹீரோ, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, ஒழுங்கு மேலே கிளம்புறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ தான் பக்கத்தில் இருக்க கொடையை பார்க்குறா. இது யார் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது உடனே வெறுப்பதற்கா ஹீரோயின் சொல்கிறா, ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கொடுத்தான், அவன் என்னை லவ் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேணும் வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
அதை கேட்ட ஹீரோ செம கோமாயி போயிடுறான். அடுத்த சீன்ல இங்க 2 பசங்களும் பேசிட்டு தான் காட்டுறாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் எப்படியாவது சேர்க்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. யார் நீங்க? ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்க கத்துறாங்க. அப்பதான் வந்து ஒரு புது கேரக்டர காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட அம்மாவா இருப்பாங்க. அவங்க தான் இங்க வேவு பார்க்காம வந்திருக்காங்க. "ஹலோ ஆன்ட்டி நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க சொல்றாங்க. இந்த 2 பசங்களுக்கும் இந்த ஆன்ட்டிக்கும் ஏற்கனவே தெரியிற மாரி காட்டுறாங்க. அப்ப அங்க வந்த ஆன்ட்டி, "இங்க உட்காந்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆன்ட்டி சொல்றாங்க, "இந்த மாரி நான் 3 பேரும் சேர்ந்து ஹீரோ, ஹீரோயின சேர்க்கலாம்." ஹீரோ, ஹீரோயின பத்தி இந்த ஆன்ட்டிக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ லவ் பண்றது, இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அதனால ஹீரோட அம்மா என்ன நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களோட சேர்ந்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு கிளம்ப பார்க்கும்போது, அங்க வந்து ஹீரோ எப்படியாவது ஹீரோயின கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனா வந்து ஹீரோயின் எதுவுமே ஒத்துக்காம, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்கும்போது, போஸ்ட் பண்ணி ஹீரோ வந்து ஹீரோயின கார்ல ஏத்திட்டு போறான். அப்போ பேசிட்டு இருக்கா. "இந்த மாரி மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இவன கன்வின்ஸ் பண்ண பார்க்கும்போது, அப்ப ஹீரோயின் வேணும்னே அங்க வில்லன் பேர சொல்லிட்டு, "அவர் தான் எனக்கு கொடையெல்லாம் குடுத்தாரு. ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன். அவர் தான் இந்த காரையும் குடுத்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதனால ஹீரோ செம வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நல்ல வேளை மைனர் இன்ஜரியோட 2 பேரும் தப்பிச்சுடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், "என்ன மன்னிச்சிடு. இந்த மாரி நடக்காது. கண்டிப்பா உன்ன புரொடெக்ட் பண்ணுவேன். நான் பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசும்போது, அப்போ ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு வெட்கப்பட்டே போயிடுறா. அத கேட்ட ஹீரோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே ஹீரோட அம்மா ஹீரோ பார்க்க வந்தத காட்டுறாங்க. இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆச்சாப்பா, அசிஸ்டன்ட் தான் சொன்னா. ஏன் இந்த மாரி சொன்னேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோயின் வரா. ஹீரோயின பார்த்தோனே, "வாம்மா உனக்கு எதுவும் அடிபடலன்னு" சொல்லிட்டு ஹீரோட அம்மா கேட்குறாங்க. அப்பதான் ஹீரோட அம்மா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றா ஹீரோ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, பசங்க வந்தோனே ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாட்ட தான் போறாங்க. அத பார்த்தோனே 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. "உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு குழந்தைங்க நல்லாவே தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டி சொல்றாங்க. அத பார்த்தோனே ஹீரோயின் வந்து, "என்னப்பா என்ட்ட சீக்ரெட்ஸா மறைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேல கோவப்படுறா. அடுத்த சீனு காட்டுறாங்க. ஹீரோட அம்மா வந்து ஹீரோ ஷாப்பிங் கூட்டு வந்திருக்காங்க. "வாம்மா எல்லாம் உனக்கு தான். நீ தான் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே. இதெல்லாம் நீ தான் போடணும்னு" சொல்லி நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு செம கோவம் வருது. இருந்தாலும் ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறா. அதுக்கப்புறம் வில்லனும் ஹீரோயினும் சாப்பிட வந்தத காட்டுறாங்க. வில்லன் சொல்றான், "நீங்க வந்ததுக்கு நன்றி" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ஏதோ ஆஃபீஸ் விஷயம்னு சொன்னதால தான் வந்தேன். சரி ஓகே சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயினும் வராதனால ஹீரோ அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறான். வந்த ஹீரோக்கு இவங்க 2 பேரும் பார்த்தது செம ஷாக்கு. "இவர் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "நான் தான் வந்து லூக்கஸ். நாங்க வந்து மூன் ஃபேமிலியோட பார்ட்னரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நானும் தான் பார்ட்னர்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவமா கூட்டிட்டு போயிடுறான். கோவமா போன ஹீரோ ஒரு இடத்துல வச்சு ஹீரோயின ப்ரொப்போஸே பண்ணிடுறான். அத கேட்ட ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணத காட்டுறாங்க. இந்த சீன்ல ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, அங்க வந்த வில்லன் ஹீரோயின பார்த்து, "உன் பையன் என் கஷ்டத்துல தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஞாபகம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்பதான் சில விஷயங்கள் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதாவது பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அத பாருங்க சும்மா ஸ்டன் ஆயி நிக்கிறா. அங்க அந்த ஹீரோ, "என்னாச்சு? அவன் என்ன சொல்லிட்டு போறான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறா. அத பார்த்துட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. "என்ன இவ இப்படி ஓடி போறா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லும்போது, எல்லாரும் ஷாக் ஆயி நிக்கிறாங்க. வெளில இடத்துக்கு போன ஹீரோ வந்து, "என் பையன் எங்கடா?" அப்படின்னு சொல்லி கத்தும்போது, ரவுடிஸ வச்சு ரவுண்ட் அப் பண்ண பார்க்குறான். அதெல்லாம் தாண்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்த வில்லன் டக்குன்னு கீழ தள்ளி விடுறான். விழுந்த அதிர்ச்சியில அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது ஹீரோ கூட்டிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்துருது. அது ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அத தூக்கிட்டு போன வில்லன் வந்து, இந்த மாரி "நான் தான் உன்ன லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி சைக்கோ தனமா கத்திட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோயின் கோவமா சொல்றா, "இந்த மாரி ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்ப வரையும் நான் ஹீரோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்" சொல்லிட்டு கோவமா போயிடுறா. இத கேட்ட வில்லன் செம்மையா கோவப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட போன ஹீரோயின் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. "நான் தான் செரீனா. அது மட்டும் இல்லாம ஸ்டெர்லிங் தான் உன்னோட உண்மையான பையன். பெல்லாவ நான் வந்து அப்ராட்ல வந்து அடாப்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லும்போது, ஹீரோ ஷாக் ஆகி நிக்கிறான். "நீ என்ன சொல்ற? எனக்கு சரியா புரியல. எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அது மட்டும் இல்லாம, வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்துக்கு ட்ரிப் வந்திருந்தேன். அப்ப யாரோ என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. இந்த லூக்கஸ் தான் காப்பாத்துனான். அதாவது வில்லன் தான் என்ன காப்பாத்துனான். அவ சொன்னதுனால தான் செல்லாங்கிற பேர்ல ஃபேக் ஐடென்டிட்டியோட உன்ட்ட பழகுனேன். அவ சொன்னதுனால தான் உன்ட்ட பழகுனேன். அவ சொன்னது என்னன்னா, ஸ்டீவ் ஃபேமிலியோட ஒரு கீ எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் உன்ன ஃபேக்கா நான் பழகல. நான் உன்ன உண்மையா லவ் பண்ணேன். அத உண்மையா சொல்லலான்னு பார்க்கும்போது, அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு இப்பதான் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு.
அதனால தான் அவன்கிட்ட எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லும் போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. செம ஷாக்காக நிற்கிறான். என்கிட்ட எதுவும் பேசாத, எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து செமையாக அழுவுறா. அடுத்த சீன்லேயே பெல்லாக்கும் ஸ்டெல்லிங்கும் பர்த்டேவாக இருக்கும். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் கேட்குறாங்க அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு. அது வரமாட்டாருமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்து 2 பேரும் விஷ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நீங்கள் 2 பேரும் சொன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் நாமெல்லாம் ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்கிறா. நல்ல வேளை வந்தீங்க, 2 பசங்களும் உங்கள தான் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் எனக்கு பசங்க தானே, அதுக்கப்புறம் நான் இன்னும் 2 நாள் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து என்ன பேசுன்னு தெரியாமல் கிளம்பிடுறா. அடுத்த சீன்லேயே வெளில வந்து ஹீரோனை கிட்னாப் பண்ணாதான் காட்டுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு அவள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக சமயத்தில் இருந்த ஹீரோ எப்படியோ ஹீரோனை காப்பாற்றிடுறா. கோவப்பட வில்ல கண்ணால் ஷூட் பண்ணும்போது அதை ஹீரோயின் மேலே பட்டுருது. அதனால அவள் மயக்க போட்டு விழுந்துடுறா. அதுக்கு ஒரு போலீஸ்காரங்களாம் எப்படியோ வில்லனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 3 மாதம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. எப்படியோ ஹீரோயின் இப்போ தான் கண்ணு முழிக்கிறா. எல்லாம் சந்தோஷமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ட்ராமா போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.